வணக்கம். நமது டிவியின் மதிய நேர செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். விழாக்கோலம் கண்ட கொழும்பு, பாரத பிரதமருக்கு அமோக வரவேற்பு. ஜனாதிபதி செயலகத்திற்கும் மோடி விஜயம். அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்ற இலங்கை தயார், நிதி அமைச்சு அறிவிப்பு. வடக்கில் முதலீட்டு வலயங்களை விரைவில் ஆரம்பிக்க திட்டம். கிண்ணியாவை சேர்ந்த இர்ஃபான் தேசிய உதைப்பந்தாட்ட அணிக்கு தெரிவு. இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கான உத்தியோகபூர்வமான வரவேற்பு விழா கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்றது. இலங்கை வந்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கான அதிகாரப்பூர்வ வரவேற்பு விழா தற்போது கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்று வருகிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வேண்டுகோளுக்கு அமைவாக இலங்கைக்கான அரச விஜயமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்றிரவு இலங்கையை வந்தடைந்தார். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் நெலிந்த ஜெயதிச, மீன்பிடி, நீரியல் மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ், விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிருசாந்த அபிசேன மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஆகியோரால் பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி மற்றும் ராயதந்திரிகள் குழுவினருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இலங்கை மற்றும் இந்தியாவிற்கிடையில் நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்திற்கான உறுதிப்பாடு என்னும் எண்ணக்கருவை உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். இந்திய பிரதமர் இந்நாட்டிற்கு விஜயம் செய்யும் 4வது சந்தர்ப்பம் இது என்பதுடன் இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையில் பொருளாதார, கலாச்சார மற்றும் வரலாற்று தொடர்புகளை மேலும் பலப்படுத்திக் கொள்வது, இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்புகளை பலப்படுத்திக் கொள்வதுமே இந்த அரச விஜயத்தின் நோக்கமாகும். இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இந்திய பிரதமர் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட உள்ளது. அதேபோல் இலங்கையில் இருக்கும் நாட்களில் இந்திய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதியை தரிசிக்க உள்ளதோடு இந்திய ஒத்துழைப்புடன் இலங்கையின் முன்னெடுக்கப்படும் பல வேலை திட்டங்களையும் திறந்து வைக்க உள்ளார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி செயலகத்துக்கு விஜயம் செய்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை ஜனாதிபதி செயலகத்திற்கு சென்றுள்ளார். ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்ற பிரதமரை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சிறப்பாக வரவேற்றார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நூற்றாண்டு கால நட்பு மற்றும் வளமான எதிர்காலத்திற்கான பிணைப்பு என்ற எண்ணக்கருவை மீண்டும் உறுதிப்படுத்த இலங்கைக்கு வந்த இந்திய பிரதமர் நாளை நாட்டிலிருந்து புறப்பட உள்ளார். இலங்கை இந்திய பாதுகாப்பு உறவுகள் குறித்து பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துய்யகொண்டா சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான நீண்டகால பாதுகாப்பு உறவுகள் குறித்து இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துய்யகொண்டா சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் இரு நாடுகளும் பல தசாப்தங்களாக நல்லுறவை பேணி வருவதாக பாதுகாப்பு செயலாளர் துய்யகொண்டா சுட்டிக்காட்டுகிறார். கூட்டு ராணுவ மற்றும் கடற்படை பயிற்சிகள் மற்றும் தொடர்புடைய பயிற்சி திட்டங்கள் மூலம் குறிப்பாக பாதுகாப்பு தொடர்பான விடயங்களில் இருதரப்பு உறவுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக இலங்கை முப்படைகளின் சுமார் 750 அதிகாரிகளுக்கு இந்தியா ஆண்டுதோறும் பாடம் சார்ந்த பயிற்சியை வழங்குவதாக துய்யகொண்டா தனது அறிக்கையில் குறிப்பிட்டார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகையை முன்னிட்டு செயல்படுத்தப்பட்டுள்ள போக்குவரத்து திட்டம் தொடர்பில் போலீசார் சிறப்பு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகையை முன்னிட்டு செயல்படுத்தப்பட்டுள்ள போக்குவரத்து திட்டத்தின்படி கொழும்பை சுற்றியுள்ள வீதிகள் மூடப்படும் முறை குறித்து போலீசார் இன்று புதிய அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளனர். இந்த விசேட போக்குவரத்து திட்டத்தின் காரணமாக வீதிகள் மூடப்படும் காலகட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் சாரதிகள் பின்வரும் மாற்று வழிகளை பயன்படுத்தலாம் என்று குறித்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.
பிரதமர் நரேந்திர மோடி காலி முகத்திடலில் இருந்து சுதந்திர சதுக்கம் வரை பயணிக்க உள்ளார். இதனால் காலை 8 மணி முதல் பிரதமர் திரும்பி வரும் வரை காலி முகத்திடல் சுற்றுவட்டம், காலி வீதி, கொள்ளுப்பட்டி சந்தி, தர்மபாலம் மாவத்தை, லிபர்டி சுற்றுவட்டம், பித்தளை சந்தி, செஞ்சிலுவை சந்தி, மார்க்கஸ் பெர்னாண்டோ மாவத்தை, நூலக சந்தி, கிளாஸ் கவுஸ் சந்தி, ஆல்பர்ட் கிரசன்ட், நந்தா மோட்டார் சந்தி, சுதந்திர வீதி, சுதந்திர சுற்றுவட்டம் மற்றும் சுதந்திர சதுக்கம் வரையிலான வீதிகள் மூடப்படும். இந்த காலகட்டத்தில் கொழும்புக்குள் நுழையும் வாகனங்கள் தும்முள்ள பௌத்தாலோக மாவத்தை, விஜயராம சந்தி, இடதுபுறம் ஹோர்டன் விஜயராம கண் வைத்தியசாலை வழியாக கொழும்பு நோக்கி செல்லலாம். கொழும்பிலிருந்து வெளியேறி தர்மபால மாவத்தை, கண் வைத்தியசாலை, கோர்டன் சுற்றுவட்டத்தில் இடதுபுறம் திரும்பி பௌத்தலோக மாவத்தை வழியாக வெளியேற முடியும். காலி முகத்திடலிலிருந்து காலி மத்திய வீதி வழியாக ஜனாதிபதி செயலகம் வரை இந்திய பிரதமர் பயணிக்க உள்ளார். இதனால் காலை 9 மணி முதல் பிரதமர் திரும்பி வரும் வரை அந்த வீதி மூடப்படும். இந்த காலகட்டத்தில் கொழும்புக்கு நுழையும் வாகனங்கள் கொள்ளுப்பட்டி சந்தியில் இருந்து பித்தளை சந்தியில் இடப்புறம் திரும்பி கங்காராம வழியாக கொம்பனி தெரு சந்தி, செரமிக் சந்தி வழியாக கொழும்பு நோக்கி செல்லலாம். கொழும்பிலிருந்து வெளியேறும் வாகனங்கள் அதே வீதிகளை பயன்படுத்தி வெளியேறலாம். காலி முகத்திடலில் இருந்து காலி மத்திய வீதி வழியாக பெலவத்த அபேகம வளாகம் வரை இந்திய பிரதமர் பயணிக்க உள்ளார். இதனால் காலி முகத்திடல் சுற்றுவட்டம், கொள்ளுப்பட்டி சந்தி, தர்மபால மாவத்தை, லிபர்டி சுற்றுவட்டம், பித்தளை சந்தி, நூலக சந்தி, ஆனந்த குமாரசுவாமி மாவத்தை, தாமர தடாக சுற்றுவட்டம், ஹோர்டன் கிங்ஸி சந்தி, டட்லி ஜேனநாயக்க மாவத்தை, டிஎஸ் சந்தி, மொடல் பார்ம் சந்தி, காசல் வீதி, ஆயுர்வேத சந்தி, ஸ்ரீ ஜேவத்னபுர வீதி, பொல்துவ சந்தி, பாராளுமன்ற வீதி வழியாக பெலவத்தை அபேகம வளாகம் வரை மாலை 4 மணி முதல் பிரதமர் திரும்பி வரும் வரை வீதிகள் மூடப்படும். பிரதமரின் வாகன தொடர் கடந்து செல்லும் முனையங்களுக்கேற்ப வீதிகள் படிப்படியாக திறக்கப்படும். இதன்போது கொழும்பிலிருந்து வெளியேற பண்டாரநாயக்கபுர சந்தி, கொட்டா வீதி வழியாக புத்கமுவ அம்பகக சந்தியில் வலப்புறம் திரும்பி ஹொஸ்பத்த சந்தி வழியாக கடுவெல்ல நோக்கி செல்லலாம். பழைய கொட்டா வீதி வழியாக வெளிக்கட சந்தி, நாவல வீதி வழியாக ஹைலெவல் வீதிக்கு செல்லலாம். அத்துடன் கொழும்புக்கு நுழைவதற்கு பெலவத்த பாலந்துண முனையத்தில் வலப்புறம் திரும்பி கொஸ்வத்த வீதி வழியாக அம்பகக சந்தியில் வலப்புறம் திரும்பி ஐடிஎச் வழியாக பழைய அபிசாவளை வீதியூடாக கொழும்பு நோக்கி செல்லலாம். காலி முகத்திடலில் இருந்து ஜனாதிபதி மாளிகை வரை இந்திய பிரதமர் பயணிக்க உள்ளார். இதனால் காலி மத்திய வீதி, என்எஸ்ஏ சுற்றுவட்டம், ஜனாதிபதி மாளிகை வரை மாலை 6 மணி முதல் பிரதமர் திரும்பி வரும் வரை வீதி மூடப்படும். இந்த காலகட்டத்தில் கொழும்புக்கு நுழைவதற்கு கொள்ளுப்பட்டி சந்தியில் இருந்து பித்தளை சந்தியில் இடப்புறம் திரும்பி கங்காராம வழியாக கொம்பனி தெரு சந்தி, செரமிக் சந்தி வழியாக கொழும்புக்கு நுழையலாம். கொழும்பிலிருந்து வெளியேறுவதற்கு அதே வீதியை பயன்படுத்தி வெளியேறலாம். அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்ற இலங்கை அரசாங்கம் தயாராக உள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. வர்த்தக ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்வதற்கும் இருதரப்பு வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்ற இலங்கை அரசாங்கம் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் நிதி அமைச்சு அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இலங்கை ஏற்றுமதிகள் மீது 44% அமெரிக்க வரி விதிக்கப்படுவது குறித்த கவலைகளை குறித்த அறிக்கை எடுத்துக்காட்டியுள்ளது. மார்ச் 2023 முதல் IMF விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழுள்ள இலங்கை அதன் பொருளாதார மீட்சி மற்றும் கடன் மறுசீரமைப்பு முயற்சிகளில் அமெரிக்காவின் ஆதரவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியது. பொருளாதாரம் நிலை பெற்று 2024ஆம் ஆண்டில் 5% வளர்ச்சி அடையும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் உலகளாவிய தேவை மந்த நிலை முன்னேற்றத்தை பாதிக்கலாம் எனவும் அரசாங்கம் எச்சரித்தது. வர்த்தக தடைகளை குறைப்பதற்கும் வணிகம் செய்வதை எளிதாக்குவதற்கும் இலங்கையின் உறுதிப்பாட்டையும் இந்த அறிக்கை கோடிட்டு காட்டியுள்ளது. அரசாங்கம் வடக்கில் முன்மொழிந்துள்ள 3 முதலீட்டு வலயங்களையும் இந்த ஆண்டில் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜுன கேரத் தெரிவித்துள்ளார்.
அரசாங்கம் வடக்கில் முன்மொழிந்துள்ள 3 முதலீட்டு வலயங்களும் இந்த ஆண்டின் 3ஆம் காலாண்டின் இறுதியில் ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜுன ஹேரத் தெரிவித்தார். இலங்கை முதலீட்டு சபையினர் மற்றும் வடக்கின் அரசாங்க அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது இத்திட்டத்தின் மூலமாக 16,000 பேருக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் சபையின் தலைவர் குறிப்பிட்டார். தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் வனவள திணைக்களம், வன உயிரிகள் திணைக்களம் என்பன எமது அபிவிருத்திக்கு தடையாக உள்ளதாகவும் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்தார். காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலை இயங்கிய காலத்தில் அதற்கான புகையிரத பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தன. அவற்றை புனரமைத்து மீளமைப்பதுடன் அதனை காங்கேசன்துறை துறைமுகம் வரையில் விரிவாக்குவதற்கான சாத்தியப்பாடுகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. பரந்தனுக்கு அண்மையாக புகையிரத நிலையம் ஏனையின் பிரதான வீதி உள்ளமை சாதகமான அம்சம் என சுட்டிக்காட்டப்பட்டது. அத்துடன் சில இடங்களில் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளமையும் அவதானிக்கப்பட்டது. மாங்குளத்தில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள காணி வனவள திணைக்களத்துக்குரியது என்பதால் அதனை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்தவும் இந்த கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் 3 முதலீட்டு வலயங்களை சுற்றியும் வேலிகளை அமைத்து அதனை அடையாளப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை விரைவில் ஆரம்பிப்பதெனவும் முடிவு செய்யப்பட்டது. மேலும் அமைக்கப்படவுள்ள முதலீட்டு வலயங்கள் சுற்றுச்சூழல் நேயமிக்கதாக அமையும் என முதலீட்டு சபையினர் குறிப்பிட்டனர். இலங்கை கடற்படையினர் மேற்கு கடல் பகுதியில் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்துடன் இணைந்து நடத்திய விசேட நடவடிக்கையில் பாரியளவான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இலங்கை கடற்படை மேற்கு கடற்கரையில் உள்ள கடல் பகுதியில் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்துடன் இணைந்து நடத்திய சிறப்பு நடவடிக்கையில் பாரிய அளவிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையானது சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் வகைகள், அளவு மற்றும் இதில் ஈடுபட்டவர்கள் பற்றிய முழுமையான விவரங்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. இதுபோன்ற நடவடிக்கைகள் பிராந்தியத்தில் போதைப்பொருள் கடத்தலை கட்டுப்படுத்துவதற்காக இலங்கை கடற்படை மற்றும் சட்ட அமலாக்க நிறுவனங்களால் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. மேலதிக தகவல்கள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற வந்த இளம் பெண்ணுக்கு வைத்தியரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவுக்கு சிகிச்சை பெறுவதற்காக வந்த இளம் பெண் ஒருவர் அங்குள்ள வைத்தியரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக முறைப்பாடொன்று கிடைத்துள்ளது. பாதிக்கப்பட்ட இளம்பெண் சிகிச்சை பெறுவதற்காக வந்தபோது சம்பந்தப்பட்ட வைத்தியர் பாலியல் துன்புறுத்தலை மேற்கொண்டதாக அந்த முறைப்பாட்டில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றம் சுமத்தப்பட்ட வைத்தியர் தமது சங்கத்தின் உறுப்பினராக இருந்து நீக்கப்பட்டவர் என இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போது அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளரான வைத்தியர் சமில் வியேசிங்க தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட்டு உடனடியாக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என ஊடக பேச்சாளர் கூறினார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை பகுதியில் பருத்தித்துறை நகர சபையினர் அடாவடித்தனமாக நகரசபை கழிவுகளை கொட்டும் சம்பவம் அதிகரித்த வண்ணம் உள்ளன. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை பகுதியில் பருத்தித்துறை நகரசபையினர் அடாவடித்தனமாக நகரசபை கழிவுகளை கொட்டும் சம்பவம் தொடர்ந்து பதிவாகிய வண்ணம் உள்ளன. குடத்தனை மக்கள் பிரதானமாக விவசாயத்தையே தமது வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். இவர்கள் விவசாய நடவடிக்கைக்காக பயன்படுத்தும் நிலங்களில் இந்த கழிவினை கொட்டுவதாக பிரதேச மக்கள் கூறுகின்றனர். அது மட்டுமின்றி எதிர்காலத்தில் விவசாய நிலங்கள் மற்றும் நிலத்தடி நீர் என்பன முற்றாகவே பாதிப்படையும் வாய்ப்புள்ளதாகவும் தமது எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளதாகவும் பொதுமக்கள் கூறுகின்றனர். இந்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்தும் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை எனவும் பிரதேச மக்கள் குறிப்பிட்டனர்.
யாழ் மாவட்ட செயலகத்தில் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் இடம்பெற்றது. கிராமிய வீதி அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டம், பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டம் மற்றும் ஏனைய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்றைய தினம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இதன்போது தலைமை உரையாற்றிய அரசாங்க அதிபர் யாழ்ப்பாண மாவட்ட கிராமிய வீதி அபிவிருத்திக்கு 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண பிரதம செயலாளரால் அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் யாழ்ப்பாண மாவட்ட சுற்றுலாத்துறை அபிவிருத்திக்கு 9 செயற்திட்டங்களுக்கு 131.2 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதென அரசாங்க அதிபர் தெரிவித்தார். இதனை நீடித்து நிலைக்கும் வகையில் தொடர்புடைய பிரதேச செயலகங்கள், பிரதேச சபைகள் மற்றும் ஏனைய பங்குதாரர்களுடன் இணைந்து மிகவும் சரியான முறையில் நடைமுறைப்படுத்த ஒத்துழைப்பு வழங்குமாறும் அரசாங்க அதிபர் வலியுறுத்தினார். அத்துடன் கிராமிய அபிவிருத்தி திட்டம், வீட்டுத் திட்டம், சமுத்தி வலுப்படுத்தல் வேலை திட்டம், நலன்புரி நன்மைகள், கொடுப்பனவுகள் மற்றும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் வீட்டுத் திட்டம் போன்ற திட்டங்களின் முன்னேற்றம் தொடர்பாகவும் அரசாங்க அதிபர் தலைமையில் ஆராயப்பட்டு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. நாட்டின் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. தென் மாகாணத்திலும் மொனராகலை, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, ஊவா மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் 10 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. ஏப்ரல் 5 முதல் 14 வரை இலங்கையை சுற்றியுள்ள அட்சரேகையில் சூரியன் வடக்கு நோக்கி புலப்படும் போது அது நேரடியாக மேலே இருக்கும். இன்று பிற்பகல் 12:13 மணிக்கு ககாவ, மீட்டியாகொட, எலமெல்தெனிய, அம்பலகொலவேவ மற்றும் பூந்தல பகுதியில் சூரியன் உச்சத்தை அடையும். தொடர்வன விளையாட்டு செய்திகள். இலங்கை தேசிய உதைப்பந்தாட்ட அணிக்கு கிண்ணியாவைச் சேர்ந்த AMF இர்பான் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். கிண்ணியா கல்வி வலயம், குறிஞ்சாக்கேணி கோட்ட பாடசாலை, சூரங்கல் அல் அமீன் மகா வித்தியாலய மாணவன் AMF இர்பான் இலங்கை தேசிய உதைப்பந்தாட்ட அணிக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார். மாவட்டத்தின் பின்தங்கிய பாடசாலையான அல் அமீன் மகா வித்தியாலயம் உதைப்பந்தாட்ட துறையிலே தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் தடம் பதித்து வருகிறது. பாடசாலை வரலாற்றில் இதுவரைக்கும் 4 வீரர்கள் தேசிய அணியில் இடம் பிடித்திருக்கின்றார்கள். சர்வதேச அரங்கில் நடைபெறும் உதைப்பந்தாட்ட போட்டிகளில் இப்பாடசாலையில் இருந்து 4 வீரர்கள் பிரகாசித்திருக்கிறார்கள். உதைப்பந்தாட்டத்திற்கான போதிய வசதி இல்லாவிட்டாலும் பாடசாலையின் வழிகாட்டலில் வீரர்களின் மன வலிமையும் தேசிய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் சாதனை படைக்க வைக்கிறது. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.